வரக்கூடிய ஆண்டவரை செய்யாமல் விடாதபடி தடுக்கக்கூடாது. அவன் இந்த வார்த்தையை சொல்லும்போது, அடிக்கடி சொல்கிற வார்த்தை, பாடல் பாடும்போது பாட்டு நல்லா இருக்கிறதுனால பாடக்கூடாது. ஆமாம், அதில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் சொல்கிற நிச்சயம் நடக்கும். ஆமாம், ஏதோ நேரத்தை ஒரு 1 hour பாடி போக்குறதுக்காக பாடுறது கிடையாது. பாடல்களை பாடும்போது ஒரு பக்கம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், 2வது விசுவாச வார்த்தைகள். எத்தனையோ பேருடைய சாட்சியை ஆமேன் கேட்க பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். பாடலை பாடிக்கொண்டே அற்புதங்கள் நடந்த சாட்சிகள் ஆமேன் கேட்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். கடந்த நாள் ஒரு லாஸ்ட் இயர் நினைக்கிற மதுரை போயிருந்தப்போ திடீர்னு அங்கே ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு சிஸ்டர் ஓடி வந்தாங்க. வந்து அவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு, பிரஸ்ட் கேன்சர், ரொம்ப 4th stage. ஆமாம், முடிஞ்சிச்சின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது தான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் பாடல், அந்த பாடலை கேட்டு அவங்க அந்த ஒரே ஒரு பாட்டு, ஈவன் ஒழுங்காக ப்ரேயர் கூட பண்ணல, ஆனால் அந்த பாட்டை மட்டும் பாடி 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 அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி அவங்க பாடிட்டே ஒரு மாதம் மட்டும் அந்த பாடலே தான் பாடிட்டு இருந்தாங்க. 1 மாதம் முடிஞ்சு செக் பண்ணி போகும்போது கேன்சர் அங்கே இல்லை, கர்த்தர் அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். ஆமாம் ஆமாம். அந்த சாட்சி கேட்ட போது ஒன்றை அறிந்து கொண்டேன். ஒரு பாடலை ஆண்டவர் வந்து கேட்க வைக்கிறார்னா, பாட வைக்கிறார்னா, அந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. வாயில் இருந்தாலும் இருதயத்திலேருந்து அந்த வார்த்தைகள் எழுமணும். எந்த நிலைமைங்கிறது 2வதுங்க, வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. ஹல்லேலூயா.